பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் வட்டாட்சியர் வளாகத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ் ஆட்சி மொழி சட்ட வார விழாவை முன்னிட்டு கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை கோட்டாட்சியர் பிரேமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிட்வா புயல் மற்றும் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழ்நாடு விவசாயிகள் நல உரிமை சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய மாநில அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பணி நிரந்தரம் செய்யக்கோரி கூடுவாஞ்சேரி மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 5வது நாளாக 1500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நெடுந்தூரம் நடந்து செல்லும் பள்ளி மாணவர்களுக்கு சமூகம் சார்ந்த கிராமப்புற மேம்பாட்டு அறக்கட்டளையின் மூலம் மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 123 மாணவர்களுக்கு மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வரும் 29ஆம் தேதி திமுக சார்பில் நடைபெறவுள்ள தமிழ் பெண்கள் மாநாட்டிற்கான கால்கோள் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் மு.பே. சாமிநாதன், முத்துசாமி, கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டு பந்தல் அமைப்பதற்கான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். கோவையில் பெஸ்ட் வே மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் சிலம்பம், கராத்தே போன்ற பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டு பெல்ட்டுகள், சான்றிதழ்கள் மற்றும் மெடல்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது சுமார் 120 மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள், மெடல்கள் வழங்கப்பட்டது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேட்டுக்குப்பம் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி 195வது மாமன்ற உறுப்பினர் ஏகாம்பரம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு 400 தூய்மை பணியாளர்களுக்கு மட்டன் பிரியாணி மற்றும் இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து 100 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கினார். நாகப்பட்டினத்திலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு படகு மூலம் 6 கோடி ரூபாய் மெக்ஸ்கலின் போதைப் பொருட்கள் கடத்திய இந்து மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன், பூம்புகார் சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராஜ் மற்றும் வேதாரண்யத்தைச் சேர்ந்த முருகன் ஆகிய 3 பேரை தேசிய போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட திருமலைராய சமுத்திரம், இந்திரா நகர் பகுதிகளில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முகாம் நடைபெற்றது. இதில் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன், திருமலைராயர் சமுத்திரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், அமைப்புசாரா மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டையில் நாய்க்கடிக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை எடுக்காததால் இளைஞர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் மோசூர் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த திவாகர் என்ற இளைஞரை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நாய் கடித்த நிலையில் முறையாக சிகிச்சை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே அவருக்கு திடீரென காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி திவாகர் உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தெருமுனை கொள்கை விளக்க கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திரைப்பட இயக்குனரும் மாநில கலை இலக்கிய அணி செயலாளருமான கம்பம் குணாஜி, 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு 6 முதல் 4 சீட்டுகள் கொடுத்தால் மட்டுமே திமுக கூட்டணியில் தொடர்வோம், இல்லை என்றால் தனித்து போட்டியிட தயாராக இருப்பதாக தெரிவித்தார். அதிகபட்சம் குறைந்தபட்சம் 4 கிடைக்க வேண்டும். அப்படி 4 தொகுதிகள் கிடைத்தால் திமுகவோடு தொடர்ந்து பயணப்படுவோம். இல்லையா தொடர்வதும் தனியாக சுயேட்சையாக நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்பொழுது முன்பு மாதிரி இல்லை. இப்ப கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடி வரைக்கும் கட்சி தொண்டர்கள் நாளுக்கு நாள் 500, 1000, லட்சக்கணக்காக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படி ஒரு சூழல் வருகிற பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக தோற்றாலும் பரவாயில்லை, தனித்து கூட நாங்கள் போட்டியிடுவதற்கு தயாராகவும் இருக்கிறோம். எங்களிடம் அந்த வலிமை இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான். ஆந்திர மாநிலத்தில் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான பிரகால்நாதன் ரெட்டி தலைமறைவாக இருந்த நிலையில் திருப்பதி விழுப்புரம் பேசஞ்சர் ரயிலில் வைத்து பிரகால்நாதனை காட்பாடி ரயில்வே போலீசார் மடக்கி பிடித்தனர். இதனையடுத்து ஆந்திர மாநிலம் கனகப்பள்ளி காவல்துறையினரிடம் கொலையாளியை ஒப்படைத்தனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற திருப்பாவை முற்றுறுதல் விழாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஆண்டாளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினர். முன்னதாக ஸ்ரீ ஆண்டாள் கோவில் முன்பு அமைந்துள்ள திருவடிப்பூர கொட்டகையில் குவிந்த பெண்கள் சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். தொடர்ந்து ஸ்ரீ அரங்க நாட்டிய நாடகம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் தச்சூர் கிராமத்தில் மனம் அறக்கட்டளை, வேலுச்சேரி அரிமா மற்றும் வீக்க நிறுவனம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இருதய நோய், கண் சிகிச்சை, இரத்த பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு இலவச மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. இம்முகாமில் மனம் அறக்கட்டளையைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் உடல் உறுப்புகளை தானம் செய்தனர்.